அன்பான கேட்போரே, வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இயற்கை. ஆனால் சில சமயங்களில் ஒரு சிறிய தடுமாற்றம் கூட பெரும் புயலை உருவாக்கும். இந்த கதையின் நாயகி பவித்ராவின் வாழ்க்கையில் அப்படி ஒரு சிறு தவறுதான் பாரதமே புரளும் அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. குடும்ப அறிமுகத்துடன் தொடங்குவோம். அப்பா மகேந்திரன் 48, அம்மா லதா 45, அண்ணன் பாலு 24 மற்றும் நாயகி பவித்ரா 22. சிறிய ஆனால் அன்பான குடும்பம். மகேந்திரன் மிகவும் நல்லவர், கோபம் வராத அப்பாவி. அவருக்கு சொந்த தொழில் உண்டு. லதா அமைதியான பெண், கணவரை எதிர்த்து பேசத் தெரியாது. அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் அவர்களைப் போலவே அடக்கமானவர்கள். பாலு எம்பிஏ படித்து அப்பாவின் தொழிலில் உதவுகிறான். பவித்ரா கல்லூரி முடித்து திருமணத்திற்காக காத்திருக்கும் அழகி. அவளைப் பற்றி ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் அழகிலேயே தனி கவனம். அம்மா அப்பா இருவருமே மாநிறம். ஆனால் பவித்ரா, அவளை ஒருமுறை பார்த்தவர்கள் திரும்பியும் பார்ப்பார்கள். அண்ணன் பாலுவுக்கும் தங்கை பவித்ராவுக்கும் அளவில்லாத பாசம். பாலு சொல்வதை பவித்ரா கண்ணை மூடிக்கொண்டு கேட்பாள். ஒரு நாள் காலை லதா அடுப்படியிலிருந்து என்னங்க என்னங்க என்று குரல் கொடுக்க மகேந்திரன் என்னடி என எதிர்குரல் கொடுத்தார். இன்னைக்குத்தானே பவித்ராவுக்கு மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு பார்க்க வராங்க என்றாள் லதா. அடியே, நான் எப்படி மறப்பேன் என்று மகேந்திரன் சிரித்தார். இன்னைக்காவது ஆபீஸ்ல சீக்கிரம் வாங்க, பாலுவையும் சீக்கிரம் அனுப்பிடுங்க என்றாள் லதா. இந்த உரையாடலை கேட்ட பவித்ராவுக்கு ஒரே சந்தோஷம். அவள் அறைக்குள் ஓடி படுக்கையில் படுத்து கனவுகளில் மிதந்தாள். பவித்ரா, இன்னைக்காவது நல்லா ஷாம்போ போட்டு தலைக்கு குளி என்றாள் அம்மா. மதியம் மேல குளிக்கிறேன் அம்மா என்றாள் பவித்ரா. லதா சிரித்துக்கொண்டே சமையலை முடித்தாள். குளித்து இலங்கி அழகு செய்த பவித்ரா தயாரானாள். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் வரும் நேரம் நெருங்க பதற்றமும் மகிழ்ச்சியும் கலந்தது. மாப்பிள்ளை சதீஷ் யார்? அவனுக்கு பவித்ராவை பிடித்ததா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சமையல் முடிந்ததும் பவித்ரா, போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்றாள் லதா. சரிம்மா என்று பவித்ரா துள்ளி குதித்து ஓடினாள். 3 முறை சோப்பு போட்டு குளித்து வாசனையுடன் வெளியே வந்தாள். அம்மா செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தாள். மாப்பிள்ள வீட்டுக்காருக 6 மணிக்கு வந்துடுவாங்க, லேட்டாகாம கிளம்பிடு என்றாள் லதா. மாலை 4 மணிக்கு அப்பாவும் அண்ணனும் வீட்டுக்கு வந்தனர். வீடு கலகலப்பானது. 5 மணிக்கு புரோக்கர் காசி போன் செய்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்றார். இதை கேட்டதும் எல்லாருக்கும் சுறுசுறுப்பு அதிகரித்தது. பவித்ரா அலங்கரித்து வெளியில் வந்தாள். அப்பா, என் பொண்ணு ரெடி என்றாள் லதா. மகேந்திரன் பெருமையுடன் பார்த்தார். பாலு பவித்ரா அருகில் சென்று அழகா இருக்கே என்றான். பவித்ரா வெட்கத்துடன் சிரித்தாள். ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து 6 பேர், மாப்பிள்ளை சதீஷ், அவன் அம்மா அப்பா அக்கா அக்காவின் கணவர் மற்றும் புரோக்கர் வீட்டினுள் நுழைந்தனர். சதீஷ் நல்ல உயரம், மாநிறம், பார்க்கச் சாது போலத் தோன்றினான். அவன் பாலுவைப் போலவே எம்பிஏ படித்து மார்க்கெட்டிங் வேலையில் நல்ல சம்பளம் வாங்குகிறான். சொந்த வீடு, தங்க வசதி. அவனுடைய அக்கா செல்வி திருமணமானவள். தம்பியோடு ஒரே பிளாட்டில் தங்குகிறாள். அவள் கணவன் பெயர் வெங்கட். பொன் பார்க்கும் நிகழ்வு விமர்சையாக நடந்தது. பெரியவர்கள் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். பவித்ரா மிக நேர்த்தியான சேலை, மேட்சிங் பிளவுஸ், நெக்லஸ், வளையல், காதில் ஜிமிக்கி. அவள் அனைவருக்கும் காப்பி வழங்கினாள். சபையின் முன் விழுந்து வணங்கினாள். பவித்ரா மாதிரி ஒரு அழகியை பொதுவாக பார்த்தாலே ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போது தேவதை போல வந்தாள். மாப்பிள்ளை சதீஷிடம் சம்மதம் கேட்கப்பட்டது. சதீஷ் புன்னகையுடன் சம்மதத்தை தெரிவித்தான். பவித்ராவின் பெற்றோருக்கு மகிழ்ச்சி, பாலுவுக்கும் சந்தோஷம். இவ திருமணமானா என் ரூட் கிளியர் என்று பாலு நினைத்தான். மாப்பிள்ளை சதீஷ் பவித்ராவிடம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டான். பெரியவர்கள் இருவரையும் மொட்டை மாடிக்கு அனுப்பினார்கள். மொட்டை மாடியில் மட்டும் பேசிய உரையாடல் நம் கதையையே மாற்றப்போகிறது. என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் காணலாம். மொட்டை மாடிக்கு வந்ததும் சதீஷ், ஹாய் பவித்ரா என்றான். ஹாய் என்றாள் அவன். என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டான் சதீஷ். நீங்க முதலில் சொல்லுங்க என்றாள் பவித்ரா. நான் தான் முதலில் கேட்டேன் என்றான் சதீஷ். இல்லை, நீங்க முதல்ல சொல்லுங்க என்று விடாமல் கேட்டாள் பவித்ரா. சதீஷ் சிறிது மௌனமானான். பவித்ரா புன்னகைத்தாள். என்ன என்று கண்களால் கேட்டாள். மறுபடியும் சதீஷின் புன்னகை. என்ன சிரிப்பு, சொல்லுங்க என்றாள் அவள். சொன்னா கோபப்படக்கூடாது என்றான் சதீஷ். சொல்லுங்க, கோபப்படமாட்டேன் என்றாள் பவித்ரா. உங்க கூந்தல் ரொம்ப நன்றாக இருக்கு, உங்களை பிடிக்காமல் போகுமா என்றான் சதீஷ். பவித்ராவுக்குள் சந்தோஷம் பிறந்தாலும் வெளியே கடுமையாக, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றாள். ஐயோ என்று சதீஷ் வேர்க்க ஆரம்பித்தான். ஏங்க என்று தயங்கினான். சதீஷ் மொழியில் சொல்லுங்க என்றாள் பவித்ரா.
நான் அப்படிச் சொல்லவில்லை. உங்களை எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கிறது என்றான் சதீஷ். உண்மையாகவா? ஆம. சரி சதீஷ். ஐயோ, என்னை விட்டுருமா, தெரியாம சொல்லிட்டேன். இல்ல இல்ல, சொல்லியே ஆக வேண்டும் என்றாள் பவித்ரா. சதீஷ் யோசித்தான். சொன்னா நீங்க கோஷிக்க போறீங்க. கோஷிக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்கள பார்த்தா சுண்ணாம்பு அடிக்கணும் போல இருக்கு என்றான் சதீஷ் தலையைச் சொரிந்து கொண்டு. அப்படின்னா என்ன என்று புரியாதது போல் கேட்டாள் பவித்ரா. வேண்டாங்க. சதீஷ் தடுமாற்றம். ப்ளீஸ் சொல்லுங்க, நான் கோஷிக்க மாட்டேன் என்று முறைத்தாள் பவி. உங்க தோட்டத்தில் வேலை செய்யலாம், சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடிக்கலாம்னு சொன்னேன் என்றான் மெதுவாக. இதைக் கேட்டதும் பவித்ராவின் முகம் சிவந்தது. அவள் கீழே திரும்பி ஓடத் தயாரானாள். சதீஷ் கீழே இறங்கி தன் இடத்தில் அமர்ந்தான். ஆனால் பவித்ரா இன்னும் மொட்டை மாடியில் நின்றாள். மாப்பிள்ளையின் சம்மதம் கிடைத்துவிட்டதா? இல்லை, ஏதோ தவறாகப் போய்விட்டதா? கீழே என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சதீஷ் கீழே வந்ததும் அவன் முகத்தில் ஒரு பதட்டம். ஆனால் அந்த கும்பலை பார்த்ததும் அவன் அமைதியாகி தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்து விட்டான். பவித்ராவின் தோழிகள் அவளிடம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்று கேட்டார்கள். பவித்ரா சிரித்தாள். மாப்பிள்ளை சதீஷ் அந்தச் சிரிப்பை பார்த்து புன்னகைத்தான். பெற்றோர் அதை புரிந்து கொண்டனர். உடனே திருமணம் பற்றிய மற்ற சம்பிரதாயங்களை பேச ஆரம்பித்தனர். நல்ல ஜோடி என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் சதீஷின் மனதில் ஒரு குழப்பம். அவன் அம்மாவை பார்த்தான். என்னடா என்றாள் அம்மா. பொண்ணு ஃபோன் நம்பர் கொடுங்க அம்மா என்றான் மெதுவாக. அம்மா சிரித்துக்கொண்டே பவித்ராவிடம் ஃபோன் நம்பர் கேட்டு பெற்றுக்கொண்டார். அங்குள்ள பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு என்று சதீஷின் அப்பா சொன்னார். மகேந்திரனுக்கு பெருமையாக இருந்தது. லதாவுக்கு கண்கள் குளமாயின. பாலு மகிழ்ச்சியுடன் பவித்ராவிடம், உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான் என்றான். அண்ணா என்று பவித்ரா வெட்கப்பட்டாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் சொல்ல முடியாத ஒன்று. சதீஷ் பேசிய சுண்ணாம்பு விஷயம் பவித்ராவின் மனதில் கேள்வியை எழுப்பியது. அவன் என்ன நினைக்கிறான்? என்னை அழகாக்கணும் என்று சொன்னானா? அல்லது வேறு ஏதோ? ஆனால் அவனது புன்னகையும் அப்போதைய தடுமாற்றமும் அவளுக்கு பிடித்திருந்தன. பெரியவர்கள் திருமணத் தேதி பற்றி பேசிக் கொண்டபோது பவித்ரா ஒருமுறை சதீஷை மறைவாக பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். இருவரும் சிரித்துக் கொண்டனர். புரோக்கர் காசி, ஆக எல்லாரும் சம்மதம்தானே? அப்புறம் இனி வேற எதுவும் பேசணுமா என்றார். வேண்டாம் என்று இருதரப்பும் சொன்னார்கள். கல்யாணத்தை விரைவில் முடிக்கலாம் என்று முடிவானது. எல்லோரும் கிளம்பினார்கள். விடை பெற்றுக் கொண்டு மாப்பிள்ளை வீட்டார் சென்றனர். ஆனால் கதை இங்கு முடியவில்லை. மாப்பிள்ளை சென்ற சில நாட்களில் ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. என்ன அந்த சிக்கல்? கடைசி பகுதியில் தெரியும். மாப்பிள்ளை வீட்டார் சென்ற இரவு முழுவதும் பவித்ராவால் உறங்க முடியவில்லை. சதீஷ், சுண்ணாம்பு, அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் என்று யோசித்தாள். காலையில் அம்மா லதா, என்னடி முகம் சோர்வாக இருக்கு என்றாள். ஒண்ணுமில்லம்மா என்றாள் பவித்ரா. அன்று மாலை பாலு கையில் போனுடன் ஓடி வந்தான். பவி பவி, ஏதோ பிரச்சனை என்றான். என்ன என்று அவள் கேட்கும்போதே அம்மாவின் குரல் கேட்டது. மகேந்திரா, சதீஷ் வீட்டிலிருந்து லெட்டர் வந்திருக்கு. மகேந்திரன் அந்த கடிதத்தை படித்தார். அவர் முகம் வெளிரிப் போனது. என்ன அது என்று லதா பதட்டத்துடன் கேட்டாள். மகேந்திரன் சொன்னார், சதீஷுக்கு ஏற்கனவே வேறொரு இடத்தில் திருமணம் நிச்சயமாகி இருப்பதாகவும் அதனால் இந்த உறவை தொடர முடியாது என்றும் எழுதியிருக்கிறார்கள். வீடே அதிர்ந்தது. பவித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எப்படி இப்படி செய்யலாம் என்று பாலு கோபமாகக் கேட்டான். அவன் நேற்று என்ன சொன்னா? பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. பவித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, அந்த சுண்ணாம்பு பேச்சு, அவன் ஏதோ சமிக்ஞை கொடுத்திருக்கலாமா என்று கேட்டாள். லதா அவளை அணைத்துக் கொண்டாள். பவித்ரா, நீ கவலைப்படாதே, இது நமக்கு நல்லதுக்குத்தான் என்றாள். ஆனால் ஊருக்கு என்ன பதில் சொல்றது? பொண்ணு பார்த்துவிட்டு மறுத்துட்டாங்களே என்றார் மகேந்திரன். பாலு உடனே போனை எடுத்து புரோக்கர் காசிக்கு அழைத்தான். என்ன காட்சி, நல்ல வேலை என்று கத்தினான். காசி, சாமி, எனக்கு ஒன்னும் தெரியாது. சதீஷ் மாப்பிள்ள, அண்ணன் தம்பி அவங்க முடிவு என்று சமாளித்தான். இந்த நிகழ்வு பவித்ராவை உள்ளுக்குள் உடைத்தது. அன்றிரவு அவள் தனியாக மொட்டை மாடிக்குச் சென்றாள். நான் ஏன் இப்படி ஏமாற்றப்பட்டேன்? என் தவறு என்ன என்று கேட்டுக்கொண்டாள். அப்போது வானத்தில் ஒரு நட்சத்திரம் மின்னியது. அந்த ஒளியில் அவளுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நான் யாரையும் சார்ந்து இல்லை, நானே என் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வேன். மறுநாள் காலை பவித்ரா புதிய மனதுடன் இறங்கி வந்தாள். அப்பா, எனக்கு வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கிறேன் என்றாள். மகேந்திரன் ஆச்சரியப்பட்டார். பாலு அவள் பக்கம் நின்றான். பவி, நான் உனக்கு துணை என்றான். இப்படி ஒரு சோதனைக்குப் பிறகு பவித்ரா வளர்ந்தாள். ஆனால் சதீஷின் கதை இங்கு முடியவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு அவன் திடீரென்று மீண்டும் தோன்றுகிறான்.
அப்போது உண்மை என்ன தெரிய வரும்? அந்த பகுதி வேறொரு கதையிலே